வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஒரு கவிதை சொல்லுமா. நான் உங்க டாம் கார்த்தி. எல்லாருமே காதலிச்சு திருமணம் பண்ணாதான் காதலுடைய அருமை தெரியும். காதல்ல கவிதை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய காதல பத்தி பெருசா கவிதைகள் இல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் நடந்த ஒரு கணவன் தன் மனைவிக்காக எழுதின ஒரு கவிதை தான். கவிதையோட தலைப்பு "வாழ பிடிக்குதடி". வாங்க பார்க்கலாம். வாழப் பிடிக்குதடி. என் இதயத்தில் ஒரு சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. என்னவென்று பார்த்தேன். வேறொன்றுமில்லை. என் பேனா இதயத்தின் நரம்புகளை மெல்ல மெல்ல வருடிக் கொண்டிருந்தது. அவளுக்கான கவிதை எழுதலாம் வா என்று. நீதான் நான் கவிதை எழுதாமல் இருக்க காரணம். நீ ஓரளவு அன்பு காட்டினால் கம்பனிடமிருந்தோ வள்ளுவனிடமிருந்தோ கடன் வாங்கியாவது எழுதிவிடுவேன். ஆனால் நீ காட்டும் அன்பை என்னவென்று சொல்வேன்? ஒவ்வொரு முறை பேனா எடுக்கும் பொழுதும் எங்கே என்னால் விவரிக்க முடியாமல் வார்த்தைகளின் வறுமையால் உன் அன்பின் மிகுதி குறைந்து விடுமோ என்ற பயமே என்னை எழுத விடாமல் தடுக்கிறது. சரி போகட்டும், உன் அன்பை தாங்கும் சக்தியை உன் அன்பே எனக் கழிக்கும் என்ற நம்பிக்கையில் முயல்கிறேன். ஒரு முகம், ஒரே புன்சிரிப்பு, இவை இரண்டு மட்டும் இத்தனை சந்தோஷத்தை அள்ளிக் கொடுக்க முடியும் என்று நான் சத்தியமாய் நம்பியதில்லை. என்னை அறியாமலேயே என் உதடுகள் சிரிக்கிறது. கோடை வெயிலால் உடல் மட்டும் எரிந்து கொண்டிருக்க என் உள்ளம் மட்டும் நிலவின் அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்வில் திளைக்கிறது. நீ வெந்நீர் கொடுத்தாலும் அது இளநீர் போன்ற சுவை தருகிறது. உன்னை நினைத்தாலே வாழப் பிடிக்கிறது. உன் கரம் பிடித்தால் வாழ்வு இனிக்கிறது. இவையெல்லாம் காதலின் அம்சமென்றால் ஆம், ஒப்புக்கொள்கிறேன். இதில் என்ன வெட்கம்? நான் உன் மீது காதல் கொண்டிருக்கிறேன். உன் கடைக்கண் பார்வையில் கசியும் காதலுக்கே ஒரு ஜென்மம் தவமிருக்கலாம். நானோ கொடுத்து வைத்தவன் உன் மொத்த அன்பையும் ஒத்தையாய் பெறுவதற்கு. நான் முன்னெடுத்த எல்லா பிறவிகளிலும் செய்த மொத்த புண்ணியத்தின் முழு பலன் நீ என்றே எண்ணத் தோன்றுகிறது. அன்பில் சிறந்தவன் நான் என்ற ஆணவத்தை உன் நிழல் காட்டும் அன்பே அடித்து நொறுக்கி விடுகிறது. 30 நாட்கள் அல்ல, 300 வருடமானாலும் உன் மீதான என் அன்பு ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். இது சத்தியம்.